Hello viewers, welcome to Pittu Kitchen. இன்னைக்கு என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா Chinese type hot and spicy noodles. இதுக்கான இன்கிரிடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். First 1 kg noodles, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 3 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 5 ஸ்பூன் சோயா சாஸ், 2 பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற அளவு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். உங்களுக்கு நான்ஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தது தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் இடித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தனியாக 5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண சோயா சாஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. ஓகே, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் டைப் ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.